இனிமேல் உண்டா? இப்போ இன்னைக்கு இருக்கிற சாஃப்ட்வேருக்கு அவன் கவர்மெண்ட்டில் இருக்கிற மந்திரி மாதிரியே இருக்கான். எப்போ பதவி பறிபோம்னு அவனுக்கே தெரியாது. காலையில் போனான்னா பிங்க் ஸ்லிப் வந்து வச்சிருது, அடுத்த மாதத்திலிருந்து நீ வேலைக்கு வேண்டாம். சர்வீஸில் சேர்ந்து சர்வீஸை முடித்தவர்கள் பழைய தலைமுறை. ஆனால் இவன் சர்வீஸ் எவ்வளவு காலம்னு கடவுளுக்கே தெரியாது. அதுதான் இன்றைய தலைமுறை. யாருக்கு பிரஷர் அதிகம்? மாறி வருகிற சூழல் இதுதான். ஜாப் செக்யூரிட்டி இல்லாமல் போனது. நீங்க அதை பத்தி பேசாம அவன் கஷ்டப்படுறானா இன்னும் வேடிக்கை. உங்களுக்கு புத்தி இல்லையா? நீங்கள் ஈஸியான வேலைக்கு போக வேண்டியதானே மாலதி கேட்குறாங்க. இப்போ என்ன செய்யணுன்றீங்க? அவன் பிஇ படிச்சிருக்கான், கம்ப்யூட்டர் சயின்ஸ், சாஃப்ட்வேருக்கு தான் அவனை கூப்பிடுவாங்க. சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆக முடியுமா அவன்? இல்லை, எனக்கு தெரியாமல் கேட்குறேன். அவன் படித்தது பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ். அதுவும் எங்கேயோ ஆண்டிப்பட்டி பக்கத்தில் ஒரு காலேஜில் அவள் அப்பா போய் சேர்த்து விட்ருக்காரு. அங்கே கேம்பஸே கிடையாது. கேம்பஸ்னால் என்ன? சுற்றுச்சுவரும் கிடையாது, கேம்பஸ் இன்டர்வியூவும் வராது. அங்கே படிச்சுட்டு அவன் சாஃப்ட்வேருக்கே போக மாட்டானே, இவனை எங்கே கூலி வேலைக்கு அனுப்புவீங்களா? ஈஸியான வேலை கூலி வேலை தான். ஏன்னா போகலைன்னா சம்பளம் கிடையாது. இல்லை கூலி படைக்கு போகணும், ஏதாவது ஒன்று தானே போனோம். அவனுக்கு இருக்கிற ப்ரெஷர் நீங்கள் பாருங்கள். அதுதான் இவர் நம்ம சேஷாத்ரி சொன்னார். ஓயாம கேட்குறாங்க, நீ அமெரிக்கா போகலையா, நீ ஆஸ்திரேலியாவுக்கு போகல, உன்னை எவனுமே கூப்பிடலையான்றான். ஏன்னா ஒபாமாவுக்கு பேரனா இவன் ஓயாம கூப்பிட்றதுக்கு? நிறைய இவங்க கணவன் மனைவி கல்யாணம் ஆனோடனே விட்டு கொடுங்க விட்டு கொடுக்குறாங்களா? முதியவர்கள் வீட்டில் என்னத்தை விட்டு கொடுத்தீங்க சார்? நீங்கள் எந்த முதியோர் இல்லத்துக்கு வேணாலும் போங்க, எல்லாரும் பிள்ளைகளால் துரத்தப்பட்டவர்களா இல்லை பிள்ளையே வேணாம்னு வந்தவங்க எத்தனை பேர் இருக்காங்க? முதியோர் இல்லத்தில் கியூவில் நின்னாவது சாப்பிடுவேனே தவிர அந்த சண்டாளி கையால் சோறு சாப்பிட மாட்டேன். இந்த இடத்துல சண்டாளி யாருன்னா இந்த அம்மா ஆசைப்பட்டு கட்டிட்டு வந்த மருமகன். என் மகன் நல்லவனா, அவள் வந்து கட்டுவிட்டான். அவள் வரும்போதே நினைச்சேன் அப்படின்ட்டு எக்கா அப்படின்னா என்னையா செய்வான் அவன்? நீங்கள் விட்டு கொடுத்தீங்களாமா? 2 பெண்கள் ஒரு அணியில் இருந்தாலும் இப்படி தான் இருக்கும். இதைத்தான் செய்யணும், இதைத்தான் செய்யப்படாதுன்ற புத்தி இருக்கான்னு எல்லாரும் கேட்குறீங்களே சார். 200க்கு 200 வாங்கணும் அப்படின்னு இன்னைக்கு இளைஞர்களை மதிப்பெண் தேடுபவர்களாக மாற்றியது யார் தவறு? 200% மார்க் வாங்கினாலும் 200 வாங்கினாலும் விரும்பிய பாடம் கிடைக்காமல் போகிற அளவு இடஒதுக்கீடுகளை வைத்து கஷ்டப்படுத்தியது யார் செய்த தவறு? எதுவுமே முடியாம கஷ்டப்பட்டு இருக்காயா? இப்போ முதியவர்களுக்கு வாழ்ந்து முடிந்தவர்கள், வாழ்ந்து பார்த்தவர்கள். இப்போ ஐயா வந்து ஐயான்னு சொல்றது தப்பு, ரிட்டையர் ஆன எல்லாரையும் எவ்வளோ பென்ஷன் வாங்குறாங்கன்னு கேட்டுக்கோங்க. சர்வீஸில் இருக்கும்போது இதே மாதிரி சம்பளம் வந்ததா? இல்லை இல்லை, எனக்கு தெரியும். ஐயாலாம் சர்வீஸில் இருக்கும்போது கடைசியாக நான் வாங்கினது 8000 ரூபா. இப்போ ஒரு 30,000 ரூபாய் கிட்ட 40,000. சரி, ஏதோ நான் கம்மி உண்மையை சொல்லுவோம்யா. நல்லா யோசிச்சேன். 8000 ரூபாய் வரைக்கும் தான் மேக்சிமம் சேலரி வாங்கிய ஒருத்தருக்கு இந்த சமூகம் முதுமையில் 40,000 வரைக்கும் அனுமதிக்கிறது சீனியர் சிட்டிசன். ஆனால் இவன் 5 வருஷம் 5 லட்சம் ரூபாய் கடன் பேங்க்கில் வாங்கிட்டு வேலை இல்லாமல் இருக்கான். நல்லா யோசிங்க, இளைஞனுக்கு எத்தனை ப்ரெஷர் இருக்குது, பிரச்சனை இருக்குன்னு. வேலை கிடையாது, வேலைக்கு போனாலும் நல்ல சம்பளம் கிடையாது. பெர்ஃபார்மன்ஸ்னு ஒன்று முன்னாடி வைக்கிறாங்க அவனுக்கு. நீ இந்த பெர்ஃபார்மன்ஸை தாண்டலைன்னா அதுக்கு ஒரு மீட்டிங் போட்டுருவாங்க. அதுக்கெல்லாம் தலைவர் பாரதி பாஸ்கர் தான். அவன் பெர்ஃபார்மன்ஸ் லெவலை அச்சீவ் பண்ணலைன்னா உடனே அவனுக்கு வீட்டுக்கு அனுப்பிடுவான். அவனுக்கு ரேட்டிங் 1 2 3 வாங்கினானா அவன் வீட்டுக்கு போகிறான்னு உறுதி. நமக்கு வாத்தியார்களுக்கெல்லாம் அந்த மாதிரி 3 கொடுத்துருந்தாங்கன்னு வைங்க, எத்தனை பேருங்க இந்த கடைசி வரைக்கும் வேலைக்கு வந்திருப்பாங்க? நாங்கள் சங்கம் வச்சிருக்கோம். அப்படின்னா இன்றைய இளைஞர்களுக்கு சங்கம் வைக்க உரிமை இல்லை. ட்ரேட் யூனியன் கிடையாது, எங்கேயுமே கிடையாது. எந்த சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் இருக்கு ட்ரேட் யூனியன் கிடையாது. ஒரே ஒரு சங்கம் இந்த நாட்டில் இருக்கு, ஜாதி சங்கம். இன்னொன்று ஒரு நெருக்கடிங்க, அந்த காலத்தில் பெண்ணும் ஆணும் சேர்ந்து பார்க்க வாய்ப்பு இல்லை. ஒரே ஒரு நிமிஷத்தில் முடிச்சிடறேன். சேர்ந்து பார்க்க வாய்ப்பு இல்லாதனால எங்கேயோ ஒரு பொண்ணை பிடிச்சி கட்டி வச்சா அது வாழ்ந்தது. இன்னைக்கு சேர்ந்தே வேலை செய்கிறாங்க, சேர்ந்தே படிக்கிறாங்க. காதல் மட்டும் பண்ணக்கூடாது, பண்ணிட்டானா தர்மபுரி ஆகிடும். நீங்கள் ரொம்ப பக்கத்துலேயும் வச்சுருப்பீங்க, ஆனால் காதலிச்சா ஜாதி வந்துடும். அது வரைக்கும் இந்த ஜாதி வராது, அரசியல் வராது, சங்கம் வராது, கத்திரிக்காய் வராது, கேமராக்காரங்க குத்திக்கிட்டு வர மாட்டாங்க. ஊரில் பண்ணுற அட்டூழியம் பாருங்கள். 2 உயிர்கள் தங்கள் உயிர்களின் இயற்கையான காதலை வெளிப்படுத்துவதற்கு கூட ஊடகங்கள், அரசியல், ஜாதி எல்லாம் வந்து நிற்குதுங்க. அப்போது இது 40-50 வருஷம் முன்னாடி இருந்ததோ? இவ்வளவு நெருக்கடியில் இருக்கிற இளைஞர்கள் வாழ்க்கை தான் இன்றைக்கு மாறி வருகிற சூழலில் நெருக்கடி. ஒரே ஒரு வரியில் எந்த நேரமும் டென்ஷனில் யார் இருக்கான்னு பாருங்க. வீட்டில் வயசானவர் டென்ஷனில் இருந்தாங்கன்னா சீரியல் பார்க்குற நேரம் கரண்ட் கட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அல்லது அன்னைக்கு சரியான டிகாஷன் இறங்கி காஃபி வரலன்னு அர்த்தம். மற்றபடி அவங்களுக்கு என்ன டென்ஷன்? பக்கத்து வீட்டில் ஒரு பெரிய கொள்ளை போயிடுத்தாமே, அப்படியா போயிடுச்சு, அவள் வந்து குப்பையள்ளி நம்ம வீட்டுக்கு போடும்போதே நினைச்சேன் அங்கே எப்படி கொள்ளை போய் இப்படி கமெண்ட் அடிக்கிறத தவிர என்ன டென்ஷன்? ஆனால் இளைஞனுக்கு எல்லா டென்ஷன். +2ல் நான் 6ஆம் கிளாஸில் என்ன 1ஆம் கிளாஸ்லேயே தொடங்கிடுச்சுங்க, ப்ரீகேஜிலேயே தொடங்கிடுச்சு. இன்னும் பார்த்தால் பிறக்கும் முன்னாடியே தொடங்கிடுச்சு. அதனால தான் அவனை சிசேரியன் பண்ணி வெளியெடுத்துறாங்க. பிறக்கும் முன்னால் தொடங்குகிற டென்ஷன் வாழ்நாள் முழுக்க நீடிக்கிற இளமை தான் இன்றைய சூழலில் தான் மாறி வருகிற சூழலில் நெருக்கடியில் இருக்கிறது. தே ஹேவ் டு பெர்ஃபார்ம்,
எவ்ரி மினிட். நாங்களாம் பேச்சாளராக வருவோம்னு என்னைக்காவது நினைச்சோமா? நாங்களாம் இல்லை. ஆனால் இன்னைக்கு ஒரு பையனை யார் இந்தியாவின் சிறந்த பேச்சாளர்னு கண்டுபிடிக்க ஓடுறாங்க ஒரு 10 பேர். இதுக்கு மார்க் போட ஒரு 10 ஜட்ஜி வயசான ஆளாக உட்காந்து, யார் இந்தியாவின் அடுத்த பிரபுதேவா, யார் இந்தியாவின் அடுத்த, இதெல்லாம் அவசியமா? அவன் வருவன் தானா வருவான். ஏன் போட்டு உங்க டிஆர்பிக்காக இளைஞர்களை கண்ணீர் வெடிக்க வைக்கிறீங்க? இதெல்லாம் சேர்த்து வச்சு பார்த்தாங்க, இளமைக்கு எல்லா இடத்திலும் நெருக்கடி இருக்கிறது, முதுமைக்கு ஒரே ஒரு நெருக்கடி. அடுத்து என்ன செய்யறதுன்னு தெரியல. அதற்கான இடம் தான் நந்தவனம். வந்தீங்கன்னா அடுத்து என்ன செய்யறதுன்றது அவங்க பார்த்துக்குவாங்க. இளைஞனுக்கு அந்த வாய்ப்பும் இல்லாததால் அதிகம் நெருக்கடிக்குள்ளானவர்கள் இளைஞர்களே என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி. சில பேருக்கு ஒரு முகராசி உண்டுங்க. அவர் நம்மளை திட்டினா கூட நம்ம சிரிச்சுக்கிட்டே இருப்போம். ராஜா மாதிரி. நடுவரை சொல்றாரு, நீங்க அன்னைக்கு 8000 ரூபாய் சம்பளம் வாங்கினீங்க, இப்ப 40,000 ரூபாய் பென்ஷன் வாங்கினீங்க, அதனால முதியோர்கள்லாம் சந்தோஷமா இருக்காங்கன்ற. இவர் 8000 ரூபாய் சம்பளம் வாங்கின அன்னைக்கு அரிசி என்ன விலை, தங்கம் என்ன விலை, இந்த இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ்னு ஒன்று இருக்கு, அதை பத்தி உங்க அணில யாருமே படிக்க மாட்டீங்களா? படிச்சாங்க சிரமப்படுறாங்க. என்னங்க, காசு இல்லை என்பது பிரச்சனை அல்ல, பேசுவதற்கு ஆறுதலாக ஒரு உயிர் கூட இல்லையே என்பது முதியவர்களின் பிரச்சனைன்னு நாங்க பேசிட்டு இருக்கோம். இதுதாங்க இளைஞர்களினுடைய பார்வை. அந்த 3 பேரும் யூத்னு வேற நினைப்பு 3 பேருக்கும். இப்பதான் ராஜாவுக்கு +2 அட்மிஷன் போட்டிருக்கு. அவர்களுடைய பிரச்சனையே இதுதான். எந்த விஷயத்தை பார்ப்பதானாலும் 5 விஷயங்களை வைத்து தான் அவர்கள் அந்த பிரச்சனையை பார்க்கிறார்கள். அந்த 5 என்ன தெரியுமா? காசு, பணம், துட்டு, மணி. ஓ, ஆமையா ஒரு சினிமாவில் சொல்றாங்க. எல்லாத்தையும் இதை வச்சுதான். அந்த பணம் என்பதை தாண்டி வாழ்க்கையின் சில சாரங்கள் இருக்கிறது என்பதை இளைஞர்கள் புரிந்து கொள்ளவே இல்லை என்பதற்கு 3 பேரும் தான் சாட்சி. ஒரு இளைஞனும் ஒரு யுவதியும் காதலிப்பதனால் என்னென்ன பிரச்சனைகள் வந்தது, அவங்களுக்கு காதலிக்க கூட உரிமை இல்லையான்னு ராஜா கேட்டாரு. தனிப்பட்ட ஒரு சம்பவத்தை மாத்திரம் வச்சு நான் இதை சொல்லல. இவங்க காதலிங்க, நீங்க வேணான்னு சொல்லல. எதுக்காக இவ்வளவு அவசரப்பட்டு காதலிக்கிறீங்க? நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே இப்பதான் படிச்சிருக்கான். கொள்ளையா போகுது. உன் வயசு என்ன, அந்த பிள்ளையோட வயசு என்ன, நீ வாழற கிராமத்தினுடைய சூழ்நிலை என்ன, நீ கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டயா, அந்த பொண்ணோட அப்பா அங்கிட்டும் இங்கிட்டும் போறப்போ வரப்போ கேலி பண்ணி அவர் தற்கொலைக்கு துரத்திருக்காங்களே, அந்த முதிய மனசு என்ன பாடுபட்டு இருக்கும்? எதுக்காக இவ்வளவு அவசரம் உங்களுக்கு காதல்ல? இப்ப இளைஞர்கள் காதலுக்கு அலைகிற அலைச்சலில் முழுக்க பாதிக்கப்படுவது அப்பா அம்மா வயசானவங்க தான், வீட்டுல இருக்கிறவங்க. Facebookல எல்லாரும் படத்தை போட்டுக்கிறாங்க. நடுவரவர்களே, ஒரு பொண்ணு பல்லு தேய்ச்சா படம் போட்டுக்குது, பரோட்டா தின்னா படம் போட்டுக்குது. ஒரு பொண்ணு இல்ல, எல்லாம் எது கூடி வருதோ அது இருக்கட்டும். எதுக்கு படம்? ஒரு இளைஞன் பார்க்கிறதுக்கு பரோட்டா சூரிய மாதிரி இருக்கான், அவன் சூர்யா மாதிரி தன்னை படம் எடுத்துட்டு தானே படம் போட்டிருக்கான் Facebookல. என்ன ஏதாவது சிக்குமான்னு பாக்குறார். முதியவர்களுக்கு இந்த வாய்ப்பு ஏதாவது இருக்கா? அவர் படம் ஒரே ஒரு இடத்துல தான் இருக்கும், ரேஷன் அட்டையில குடும்ப தலைவர்ன்ற இடத்துல இருக்கும். அந்த படத்தை நீங்க பாதி பாத்தீங்கன்னாக்க பாதி மார்ச்சுவரியில எழுந்துச்சிருந்த மாதிரியே படம் எடுத்திருப்பான். உங்க வாழ்க்கையினுடைய எல்லா வசதிகளையும் நீங்க அனுபவிக்கிறீங்க. இளைஞர்களை பொறுத்தவரையில் அப்பா என்கிறவர் மொபைல் பில் கட்டுகிற ஒரு சாதனம், அம்மா என்கிறவள் வீட்டிலே சமைத்து போட்டு அவனுடைய துணியை துவைக்கிற ஒரு மிஷின், தம்பி தங்கை யாராவது இருந்தா உடன் பிறந்தே கொல்லுகிற வியாதி. அவனுக்கு வாழ்க்கையில் இருக்கிற ஒரே ஒரு எண்ணம், சிந்தனை, லட்சியம் அவனுடைய தோழனோ தோழியோ இவங்களோட விட உசத்தியா ஒரு செல்போன் மாடல் வாங்கிட்டா இனிமேல் இவர்கள் மானத்தோடு இந்த உலகத்தில் வாழ முடியாது இல்லையா? இந்த ஒரு சிந்தனைக்காகவே வாழ்கிறார்கள். சுயநலம். நடுவர் அவர்களை, இளைஞர்களை பத்தி இப்ப போன மாச டைம் என்ற பத்திரிகையிலே ஒரு கட்டுரை வந்தது. அந்த இளைஞர்களை பற்றி ஒரு வார்த்தையில் அவன் சொன்னான், மீ அண்ட் மீ ஒன்லி ஜெனரேஷன் என்று போட்டான். நான் மட்டுமே என்று வாழ்கின்ற இளைஞர்களால் முதியவர்கள் படுகிற பிரச்சனையை நாங்க 3 பேரும் சொன்னா, எங்களுக்கெல்லாம் வயசாயிருச்சுன்னு கேலி கிண்டல். இல்ல யார் ராஜா பேசினது கூட நான் மன்னிச்சிருவேன், சேஷாத்ரி பேசினதை மன்னிக்கவே மாட்டேன். அவர் கோபால் பல்பொடி விளம்பரம் எவ்வளவு சிம்பிளா இருக்கு, இன்னைக்கு விளம்பரம் எல்லாம் எவ்வளவு மோசமா இருக்குன்னு நீளமா பேசினார். அதையே எங்கள்கிட்ட சொல்றீங்க? உங்க பக்கத்துல உட்கார்ந்துருக்கிறத எல்லா விளம்பரத்துக்கும் குரல் கொடுக்குறேன். நீங்க அதை அவர்கிட்ட எல்லாம் சொல்லணும். இல்லைங்க, தெரியாம தாங்க நான் கேட்கிறேன். ராத்திரி 11 மணிக்கு நாமே அழுத்து சலிச்சு ஆஞ்சு ஓஞ்சு 5 நிமிஷம் நிம்மதியா டிவி போட்டா இவர் பேசுறாருங்க. தலையில் முடி குறைகிறதா? அமேசான் காடுகளில் வளர்கின்ற மூலிகை எடுத்து தலையில தேய்ச்சிக்கங்கன்னு பேசுறேன். இந்த மனுஷன் கொடுக்குற டார்ச்சருக்கு அளவே கிடையாது. அதுல உதிர்ந்த தனமா இருக்கு. சேஷாத்ரிக்கு பொண்ணு கிடைக்கலன்னா நாங்க 3 பேரும் என்னங்க செய்ய முடியும்? நீங்க சரியா தேடல. நீங்க நான் கேக்குறேங்க, பெண்கள் எல்லாம் வீடு வச்சிருக்கணும், கார் வச்சிருக்கணும்னு சொல்றாங்க. உங்களை என்ன ஏன் சொல்றாங்க? நீங்க பெண்ணெல்லாம் சமந்தா மாதிரி இருக்கணும்னு கேக்குறீங்க. அதனால பொண்ணுங்கள்லாம் அம்பானியோட பையன் தான் எனக்கு வேணும்னு கேக்குறாங்க. உங்களுடைய ஆசை எனக்கு எல்லாமே பெஸ்டா கிடைக்கணும்ன்ற ஆசை.
முதியவர்களுக்கு இருக்கிற பிரச்சனையை மனிதாபிமானத்தோடு சிந்திக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஒரே ஒரு இடத்துக்கு போங்க. உங்க எல்லாரையும் நான் கேட்டுக்கிறேன். இன்றைக்கு இந்த டயபெட்டிக் சென்டர் அந்த மாதிரி எல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துக்கு போய் பாருங்க. சும்மா போங்க. உங்களுக்கெல்லாம் சர்க்கரை வியாதி வரணும்னு நான் சொல்லல, சும்மா போய் பாருங்க. அங்கே இன்றைக்கு வருகிற முதியவர்கள் எப்படி 10 வருஷத்துக்கு முன்னாடி 20 வருஷத்துக்கு முன்னாடி அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா ஒரு மகன் வருவான், மருமகள் வருவா, ஒரு யாராவது உறவுக்காரங்க வருவாங்க. இன்னைக்கு நீங்க போய் பாருங்க, எந்த மருத்துவமனைக்கு போனாலும் ஒரு வயசானவருக்கு உடம்பு சரியில்லைன்னா கூடவே இருந்து செய்யறது யாரு? அவரோட மனைவி. அந்த அம்மாக்கு அவரோட 2 வயசு தான் கம்மி. அவரை சக்கரை நாற்காலியில் உட்காந்து வச்சு எல்லா ரிப்போர்ட்ஸையும் கையில் வைக்கணும். ஒரு நர்சமா போக அந்த ரிப்போர்ட்டை கொடுங்க, இதுக்கு தேடவே முடியாது பாவம். இதுக்கு நடுவில் மகன் எங்க அமெரிக்காவிலேருந்து ஃபோன் பண்ணி எவ்வளவு பில் ஆச்சு, நாசமா போறவனே இன்னும் முடியவே இல்லை ட்ரீட்மெண்ட்டு, அவனுக்கு பதில் சொல்லி இதுல இந்த அம்மா எவ்வளவு வேலை இங்க செய்யும். அவர் அப்படியே உட்காந்துருப்பார் மல்லாக்க. நாங்க வேற 2 பொம்பளைங்களாம், 2 பெண்கள் இங்க இருக்கிறதுனால தாங்க நாங்க மனிதாபிமானத்தோட பேசிட்டு இருக்கோம். போய் பாருங்க, நீங்க ஒரு பொறுப்பை தட்டி கழித்து விட்ட தலைமுறையாக இன்றைய இளைய தலைமுறை இருக்கிறது. அவருடைய சூழ்நிலை அப்படி இருக்கு, சூழ்நிலை அப்படி இருக்குன்னு நீங்க சொல்றீங்க. அந்த சூழ்நிலைக்குள்ளேயே இருந்து கொண்டு தன் மனைவி, தன் பிள்ளைகள், தன் வாழ்க்கை, தன் கெரியர் 4 விஷயத்தை அவன் பாத்துக்கிறான். ஆனா தன் பேரண்ட்ஸ் அதை மாத்திரம் அவன் பாத்துக்கவே மாட்டேங்க. அமெரிக்காவில் இருக்கிற மகன் அங்க செட்டில் ஆயிட்டான். அப்பா எங்க சொல்றாரு, வந்துருடா ராஜா, முடியலடா, 2 பேரும் ரொம்ப கஷ்டப்படுறோம்டா, வந்துருடா, நிறைய சம்பாதிச்சுடா. ஏன் வரமாட்டேன்னு சொல்றான்? ஒரே ஒரு காரணம் தான், மை சில்ட்ரன் cannot adjust there. என் குழந்தைகள் அங்க வந்தாக்க பாத்ரூம்ல கரப்பாம்பூச்சி இருக்கு, என் பொண்ணு பயப்படுவான்னு அமெரிக்காலன்னு சொல்றான். நான் ஏன், நீ இதே கரப்பாம்பூச்சி பாத்ரூம்ல தான் நீ குளிச்ச, நீ இங்க தானே இருந்த. நீ என்னுடைய பிள்ளைகள், ஒரு சீன பழமொழி சொல்லுகிறது, தண்ணீரும் பாசமும் எப்போதுமே கீழ் நோக்கித்தான் பாயும் என்று சீன பழமொழி சொல்லுகிறது. தன்னுடைய குழந்தைகளை தன்னுடைய அஜெண்டாவுக்குள் சேர்க்க தெரிந்த இளைய தலைமுறைக்கு தன்னுடைய அப்பா அம்மாவை சேர்க்க முடியவில்லை, தெரியவில்லை. இதனால் முதுமையினுடைய ஒரே ஒரு பாதிப்பு, மனுஷங்க இல்லாம ஏங்கி போறாங்க. வைரமுத்து சொன்னார், என்ன தேவை முதுமைக்கு? வளையாத கைத்தடி, வழுக்காத குளியல் அறை, சீரகத்தில் சில் என்று பேத்தியின் ஸ்பரிசம் என்று எழுதினார். அது ஒன்னதாயா கேட்கிறாரு. வியாதியில இருந்தாப்ப கூட பேத்தி வந்து கையை தொட்டுட்டா சரியாயிட்டா மாதிரி இருக்கு. அவங்கிட்ட போய் நீ வெப் கேமரால சேட் பண்ணுன்னு சொல்லுவது ஒரு மானுட துரோகம் என்று நான் நினைக்கின்றேன். அப்போ ஒரு கட்டத்துக்கு மேல பணம், கெரியர், என் குடும்பம் என்பது முழுமையாக அவர்களை ஆக்கிரமித்து விட தனிமையிலே பாதிக்கப்படுகிற முதியவர்களுக்கு 2 பெரும் பிரச்சனைகள். செக்யூரிட்டி பிரச்சனை, அதை பற்றி நிறைய இங்க பேசிட்டாங்க. 2வது, உடல் அளவில் அவர்கள் தளருகிற போது தாங்கி பிடிக்க யாருமே இல்லாத தனிமை ஏக்கம். அப்போ இளைஞர்களுக்கு கல்ச்சரால, சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரினால பாதிப்பு இருக்கிறது என்றால், இந்த பாதிப்புகள் உங்களுக்கு சில நல்லதையும் கொடுக்கிறது, சில கெட்டதையும் கொடுக்கிறது. 70,000 ரூபாய் சம்பளம் சேஷாத்திரிக்க சம்பளம் வருது இல்ல, அதுக்காகத்தான் அவன் பிங்க் ஸ்லிப் வைக்கிறான், சரியா வேலை செய்யலன்னா. இதுல நான் வேற அசஸ்மெண்ட் மேனேஜர்னு ராஜா சொல்றாரு. இப்போ சம்பளங்கள் அதிகமாகிற போது எதிர்பார்ப்புகள் அதிகமாகும். எவ்ரிதிங் ஹஸ் a price. ஆனால் முதுமை தனக்கு நேரிட்ட இந்த நிலைக்கு முதுமை காரணமே அல்ல. அவர்கள் சாண்ட்விச் ஜெனரேஷன். ஏன்னா தன்னுடைய அப்பாவை அவங்க நல்லா பார்த்துக்கிட்டாங்க, இன்னைக்கு அவங்கள பார்த்துக்கிறதுக்கு பிள்ளை ரெடியா இல்லை. தன்னுடைய மாமியாருக்கு அந்த முதுமையா இருக்கிற பெண் பயந்து பயந்து பணிவிடை செய்தாள். இன்று மருமகளை பார்த்தும் இவள் தான் பயப்பட்டு கொண்டிருக்கிறாள். இரு புறங்களிலும் இடுவாங்குகிறவர்களாக முதியவர்கள் இருக்கின்றார்கள். இந்த நிலைமையை மாற்ற வேண்டும் என்று நந்தவனம் மாதிரியான சில அமைப்புகள் கிளம்பி இருக்கின்றன. இதை மனசாட்சியோடு யோசித்து பார்த்து இளமை மனம் திருந்த வேண்டும், முதுமை இந்த பாதிப்பிலிருந்து விலக வேண்டும் என்பது நம்முடைய பிரார்த்தனையாக இருந்தாலும், இன்றைய சூழ்நிலையில் அதிகம் பாதிக்கப்படுவது முதுமையே என்ற நல்ல தீர்ப்பை நடுவர் வழங்குவார் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன்.